நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கதிர் மெடிக்கல் வந்துட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வந்துடுறாங்க. என்னடா மெடிக்கல்லாம் வந்திருக்கா, யாருக்காவது உடம்பு சரியில்லையா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, என்னடா கோவம்லாம் படுற, பொண்டாட்டினதும் உன்னோட பொண்டாட்டின்னு நினைக்கிறேன், என்னோட பொண்டாட்டி நான் கட்டிக்க போகிறவளை தானே நீ வந்துட்டு வலுக்கட்டாயமாக கட்டிக்கிட்டேன், அவன் நேரம் எனக்கு பொண்டாட்டி ஆகிருக்கிறது, ஒன்றும் கவலைப்படாத, என் பொண்டாட்டி கொஞ்ச நாள் வச்சு பார்த்துக்கோ, நான் கூட்டு போயிடுறேன், அவள் வந்துட்டு உன் கூட சேர்ந்து வந்துட்டு சந்தோஷமாக வாழையில விருப்பம் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அது எப்படின்னா அந்த சோளக்கலையில் அந்த பொம்மை நிற்கும் பாரு, சோளக்காட்டு பொம்மை, அது மாதிரி தான் நீயே வெத்து வேட்டத்தை அவள் கூட இருந்துட்டு இருக்கா, நான் வந்துட்டு அவளை கூட்டு போயிடுவேன், என் கூட தான் அவள் சந்தோஷமாக வாழ போறா, நாங்கள் 2 பேரும் வாழ்றதை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு நிப்ப பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேற்ற கதிர் போட்டு டங்கு டங்குன்னு காட்டி அடிச்சு ஏறி மிதிச்சிடுறாங்க. நானும் பார்த்துருக்கேன், என்னோட ஓவரா போகிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி விறுவிறுன்னு அங்கேருந்து அவங்க அப்பா கிட்ட ஓடி போக அங்கேயும் போய் அடிபடி சண்டை போட்டு உங்கள் பையனை பார்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா அவன் சாவு ஏன் கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வர்றாங்க. அடுத்து வந்துட்டு இந்த திங்க தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்துட்டு எல்லாரும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பிடாம அவர் வந்துட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்க இந்த திக்க வந்துட்டு ஜானகி ஒரு திக்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு சாப்பிட மாட்டேன், அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்ல ஜானகி உடம்பு வேற வந்துட்டு சரியில்லைம்மா நீ சாப்பிடு அப்படின்றாங்க. இங்கிட்டு வந்துட்டு மாயா சொல்கிறாங்க, உங்களுக்கு லோ பிபி வேற இருக்குது, ஏன் பெரியமா இப்படி பண்ணுறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னதும் இல்லை மாயா அவர் சாப்பிடாம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த திக்க வந்துட்டு அவங்க தங்கச்சி பத்மா இருக்காங்களே, அண்ணே இந்த சாப்பாடையாவது சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்ல நீ வச்சுட்டு போ நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த இடத்துக்கு சிவா வர்றாரு. நீங்கள் சாப்பிட்டா தானே அண்ணி சாப்பிடுவாங்க, பாருங்கள் தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சமைச்சு வச்சிருக்காங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா அப்படின்றாங்க. டே அப்போ நாங்கள் என்ன சும்மா சமைச்சு விளாண்டுட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, ஏன் நாங்கள் சாப்பாடை கொடுத்தா அண்ணி சாப்பிட மாட்டாங்களா, எங்களோடதே சாப்பிடுவார் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு நான் வந்துட்டு தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் சமைக்கிறத விட அண்ணி சமைக்கிறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல பாத்தியானே என்ன பேசுகிறான்னு, அப்போ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு கஷ்டப்பட்டு சமைக்கிறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, அண்ணி சமைக்கிறது மட்டும் தான் தெரியுது என்ன அப்படின்னு சொல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லவல்ல, அண்ணி சாப்பாடை சாப்பிட்டு அண்ணன் வந்துட்டு பழகிட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன், இப்போ உங்கள் சாப்பாடை சாப்பிடவும் செட் ஆகலை, நான் சொன்ன மாதிரி அண்ணி சூப்பராக தான் சமைப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்படியெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி ஆக்ஷனை பட்டால் அண்ணன் என்ன மாறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா, அண்ணி பண்ண தப்பு என்ன அவ்வளோ பெரிய சின்ன தப்பா, எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம், அண்ணன் அதெல்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அக்கா நீ ஏன்க்கா தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்க, நீ போக்கா அப்படின்னு சொல்ல என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அண்ணே நீங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடணும் இல்லை ப்ளீஸ் நீ சாப்பிடுங்க நீ சாப்பாடு அப்படின்னு சொல்ல சிவா இந்த விஷயத்தில் நீ தலையிடாதப்பா போயே அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. சிவாவும் கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ஜானகி கிட்டே எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, கேட்குற மாதிரி இல்லை. ஜானகி வந்துட்டு எஞ்சி போகும்போது திடீர்னு மயங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. விறுவிறுன்னு கூட்டு வந்து சோஃபால எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. பத்மா எல்லாம் எங்க இருக்கீங்க, வாங்க தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல தண்ணி கொண்டு கொடுக்க இல்லை அதெல்லாம் வேணாம் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், அவர் சாப்பிட்டுட்டோம் அதுக்கடுத்து நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல தானே வந்துட்டு ஏமா பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அப்பா ஒருத்திக்கம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க, நீங்க என்னென்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலையில் இருக்காங்க. இதை வந்துட்டு ரகுராம் வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. தானே வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. இங்கிட்டு வந்துட்டு கதிர் என்னாச்சுன்னு கேட்க மாயா நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்பா அம்மா ரொம்ப பாவம், நீங்க யாருக்காக இல்லாட்டினாலும் உங்க உடம்புக்காகவாது சாப்பிடுங்க, அம்மாக்காக சாப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச சரி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்லிடுறாங்க. வெளியே வந்து அம்மா சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல சந்தோஷமாக வந்துட்டு சாப்பாடை வந்துட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அம்மா இது வெறும் சாப்பாட்டோட அளவுலே நின்றுக்கிட்டோம், இதை மீறி என்கிட்ட உரிமை எடுத்துக்க வந்துட்டு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ரகுராம் வந்துட்டு ஒரு வாய் எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு சாப்பாடே சாப்பிட்றதுக்கு நிம்மதியாக இருக்குது. அப்படியே சந்தோஷமாக சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பத்மா அந்த தட்டை வந்துட்டு எடுக்கிறதுக்காக போகிறாங்க. வேமா வந்துட்டு இருக்கட்டும் பத்மா வச்சுட்டு நான் அதிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அதிலே போட்டு சாப்பிட்றாங்க. அதை பார்த்தது வந்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு தன்னை டென்ஷனாகவே ரூமில் இருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு குறுக்கால நடந்துகிட்டு இருக்க இதை வந்துட்டு மாயா பார்க்குறாங்க. அந்த கார்த்தி தான் வந்துட்டு ஏதோ குழப்பிட்டு போயிருக்கா, தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, இவ கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு கதிரும் வர்றாங்க. கதிர் வந்துட்டு என்னாச்சு மாயா அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்ததுமே நேற்று கார்த்தி வந்தா நைட்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்றாரு கதிர். அதை கேட்டதும் மாயா ஷாக் ஆகுறாங்க. என்னடா தெரியுமா, நீ வந்துட்டு தனத்தை தப்பாக நினச்சிடாத, அவள் கண்டிப்பாக வர சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல ஏச்சி நான் இதுக்கு அவளை தப்பாக நினைக்க போகிறேன், கண்டிப்பாக அதை வந்துட்டு இவ பண்ணியிருக்க மாட்டா, அவன் தான் வந்துட்டு இவ நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், நேற்று நைட்டு என்ன நினச்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்பயே அவனை அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன், ஆனால் அத்தை அந்த இடத்துல இருந்தாங்க, ஏதாவது பார்த்து பயந்துருவாங்க, தனத்தை நினச்சி கவலைப்படுவாங்கன்னு தான் நான் வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல நீ வந்துட்டு எதுக்கும் அவகிட்ட கோளாராக இரு அப்படின்றாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு காலையில் மெடிக்கல் போகும்போது வந்தான், அவனை அடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பாட்டுக்கு அடிச்சுட்டு அவன் வந்துட்டு அந்த வீடியோவை வெளியிட்டானா என்ன பண்ணுறது, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக தனத்தை வந்துட்டு ஏதோ மிரட்டியிருக்கான், கையெல்லாம்
அறுத்துக்கிட்டா ரத்தமாக இருந்துச்சு, அதை வச்சு தான் பாவம் அவளை வந்துட்டு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டான், ஏதாவது ஒன்று பண்ணி அவங்ககிட்ட இருந்த அந்த வீடியோவை அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவனுக்கு வந்துட்டு வேட்டு வைக்கிறேன், தனத்துக்கு வந்துட்டு ஒன்றுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுடா, இப்போ வந்துட்டு அவள் டென்ஷனாக இருக்கிறது காரணமே வந்து கார்த்தி தான், அவனை பார்க்க போகலாமா வேணாமான்னு தான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல, அவள் கண்டிப்பாக போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. போகாமல் இருந்தால் சந்தோஷம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கீழே தனத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. போகுமா வேணாமா, ஐயோ அவள் வேற வல்லாட்டி செத்துருவேன்னு சொல்லியிருக்காரே, இப்போ நான் என்னதான் பண்ணுறது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அந்த திக்க கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. கோவிலில் அங்கிட்டு இங்கிட்டு அவள் வந்துட்டு குறுக்கால நடந்துட்டு இருக்கா. இந்த தனம் வருவாளா மாட்டாளா, கண்டிப்பாக வருவா, நம்ம போட்ட பெர்ஃபார்மன்ஸில் அப்படி வராமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு இங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த சைடு வந்துட்டு இங்கே வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தனம் வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்துட்டு உள்ள நம்ம கார்த்தி யாருக்கு தெரியாமல் நுழைஞ்சு வந்து கதவு பூட்டிடுறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே தனம் ஷாக் ஆயிடுறாங்க. ஈசர் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நான் தான் சொன்னேன் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி, நான் உனக்காக இவ்வளோ நேரம் கோவிலில் இருந்தேன், நீ வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பெர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்க. எங்கிட்ட வந்துட்டு தனம் சொல்கிறாங்க, உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், உசுரே விட்டுருவாங்க, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க, நான் கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றுமே இல்லையா, அப்போ நம்ம லவ் பண்ணதெல்லாம் பொய்யா சொல்லு, உன் மனசில் நான் இல்லையா, உனக்கு தான் அந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்ல, சார் அதெல்லாம் முடிச்சு போன கதை சார், இப்போ பேசி வந்துட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீங்கள் எங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னதும், நம்ம லவ் பண்ணது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கிறது தானே பிரச்சனை, நம்ம லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உங்கள் அப்பாவே நம்மளை சேர்த்து வச்சிருவாங்க, நான் வந்துட்டு உடனே இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது தனம் வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சார் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அடுத்து நம்ம காதில் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் விடிகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. தனம் வந்துட்டு நான் உசுரோடு இருக்கிறதானே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், நான் வந்துட்டு சாக போகிறேன், அம்மா அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டு தனத்துக்கு டீ கொண்டு வரதுக்காக ஜானகி வர்றாங்க. அந்த லெட்டர் வந்துட்டு பறந்து வந்து ஜானகி காலில் விழுது. அந்த லெட்டரை படித்ததும் ஜானகி வந்துட்டு அப்படியே அழுகுறாங்க. ஐயோ தனம் என்னடியும் முடிவெடுத்துட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைடு தனத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே விஷத்தை குடிக்கிறதுக்காக பாட்டிலை கையில் வச்சுட்டு அப்படியே ஊற்றுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.